கடகராசி அன்பர்களே, இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? அதுவும் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சனி பகவானோட சேர்ந்திருக்கார். அப்போது 10க்குரியவன் தனக்கு 12ல் இருக்குது. அப்போது வேலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, திருச்சல் இருக்குது, சனி பகவானோட சேர்ந்துருக்கு, கோபம் வருது, ஆக்ரோஷம் வருது, ஏதோ நான் ஒன்று நினைக்கிறேன் அதுவும் நடக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறது. தொழில், வேலை, வியாபாரம் எல்லாம் நல்ல டாப்பாக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக 10ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறார். அங்கே 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் திக்பலம் அடையுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கடகத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து. அப்போ தொழிலில் ஒரு அந்தஸ்து கிடைக்க போகிறது, தொழிலில் ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறது. தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் ஒரு மாதிரி தொழில் நான் நினச்சது ஒன்று செய்கிறது ஒன்று, என்னை புரிஞ்சுக்கல, இந்த மாதிரி எல்லாம் விலக போகுதுன்னு சொல்கிறேன். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. ஏன்னா கடகராசி என்பவர்கள் கடந்த ஒரு 2 வருஷமாகவே தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் சந்தித்து இப்போ ஒரு தெளிவு இப்போதான் கொஞ்சம் கிடைக்கிறது. எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மன தைரிய தன்னம்பிக்கை இப்போ கடகத்துக்கு வந்து விட்டது என்று சொல்லுவேன். ஆனால் இந்த மேலிருந்து அது அப்படியே படிப்படியாக உயரக்கூடிய தன்மை தான் இனி கடகராசி என்பவர்களுக்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இல்லை. அதுவும் இந்த மாதம், இந்த மே மாதம் உங்களை தேடி நல்ல விஷயங்கள் வர இருக்கிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, உத்தியோகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நல்லது செஞ்சீங்க, ஆனால் நல்ல பெயர் கிடைக்கல, நல்ல உழைச்சிங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உழைப்புக்கேற்ற ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகத்துக்கெல்லாம் இப்போ விமோச்சனம் கிடைக்க போகிறது. இப்போ செட்டாக போகிறீங்கன்னு அர்த்தம். நான் படித்தது ஒன்று, நான் பார்த்த வேலை ஒன்று, ஸோ இப்படி எல்லாம் இருந்தது, 2-3 இடத்துலலாம் மாறிட்டேன், இன்னும் எனக்கு ஒரு நிலைத்தன்மை கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மே மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல நல்லா அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன் இப்போ உச்சமாக இருக்கார், புதனும் அங்கே கூட இருக்கார், புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறது, சூரியன் 10ல் திக்பலம் அடையுது. அப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாக திறமைங்கிறது சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு திறமை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உண்டு. உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தாச்சுன்னா அதை கச்சிதமாக செய்து, அதாவது கொடுத்த வேலையை அப்படியே பிசுறாமல் செஞ்சு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சப்மிட் பண்ணக்கூடிய, செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அதாவது ஒரு நல்ல பேர் வாங்க போகிறீங்க, ஒரு புகழையும் ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. பொருளாதார மேன்மை எப்படி சார் இருக்குது? பொருளாதாரம், பணம், 2ஆம் அதிபதியை பார்க்கணும். 2ல் கேது உட்கார்ந்துருக்கு. என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான்னாலும் ஏதோ ஒரு வகையில் போயிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்குது. 2ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்து உச்சமாக இருக்குது, பணத்துக்கு கஷ்டம் இல்லை. அடுத்தது 15ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு போகுது. அப்போ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் குறை என்பது இல்லை. ஆனால் பொருளாதாரத்தை அதை நிர்வகிக்கிறதுல, அந்த பணத்தை வெளியில் யாருக்காவது கொடுக்குற விஷயத்தில்
அது ஏன்னா ஒரு கேது அங்கே உட்கார்ந்துருக்கார். குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குது, தனத்தில் ஒரு சங்கடம் இருக்குது. ஸோ அதை மட்டும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து விட்டால் போதும். ஆனால் பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அப்போ கடகத்துக்கு இந்த மாதம் ஏற்றத்தை கொடுக்க, பொருளாதார விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அது குரு வேற போய் 12ல் மறைஞ்சிருந்தார் கடந்த ஒரு வருடமாக. அப்போ என்னாச்சு, கடன் வந்துச்சு, எதிர்ப்பு வந்தது, பகை வந்தது, ஹெல்த்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் பணம் செலவாகி கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில் அடுத்தது குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. குரு பெயர்ச்சி ஆன உடனே கடகத்துக்கு விமோச்சனம் கிடைக்கப் போகிறது. தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில், வியாபாரத்திலிருந்து வந்த அத்தனை சங்கடங்களும் விலகப் போகிறது. ஏன்னா சனி உங்களுக்கு ஆகாதவன் அல்லவா, 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அல்லவா. அப்போ எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அது அத்தனையும் இன்னும் பாக்கியமாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும். அதில் நீங்கள் அதாவது இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல போகிறேன். மனதில் எத்தனை பிரச்சனைகள், மனதில் எவ்வளவு சங்கடங்கள், எதையோ நினச்சிட்டு வருத்தப்பட்டிருந்தீங்கள்ல, இப்போ அத்தனையும் அது மாறப்போகிறது. கடகத்துக்கு உற்சாகம் தரப்போகக்கூடிய ஒரு நல்ல காலம் நெருங்கிவிட்டது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா? ஏன்னா நிலத்துக்கு காரகனான செவ்வாய் 10ல் போய் திக்பலம் அடைஞ்சு வலிமை பெறப் போகிறார். சுக்கிரன் 11ல் இருக்குது. கண்டிப்பாக இடத்தை வாங்குறது, நிலத்தை வாங்குறதுல எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த கடகத்துக்கு. ஸோ இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். இதில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. சார், கடன் இருந்தது, இனிமேல் பாருங்க கடனை அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த கடகத்துக்கு. ஏதாவது ஒரு வகையில் கடன் இருந்துட்டு இருந்தது, அந்த கடன் இப்போ படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாகுது. இப்போ கடனை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, எப்படியாவது ஒன்று கட்டிடலாம், அந்த பாடி அது இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு, தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகத்துக்கு அமைய போகிறது. இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சுப விஷயங்கள். நிறைய தடை இருந்தது கடகத்துக்கு, குரு வேற போய் 12ல் மறைஞ்சிட்டார். அப்போது இனிமேல் அந்த தடை விலகப் போகிறது. இந்த மே மாதம் இறுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த திருமணம் என்கின்ற அந்த பந்தத்துக்குள் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிறோம். அப்போது இனிமேல் திருமண தடை இல்லை. திருமணம் எனக்கு வயதாகிவிட்டது, மற்றவர்களுக்கெல்லாம் நடந்தது, எத்தனையோ தடை பிரச்சனை, அப்படி இப்படின்னு எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகிறது. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கசப்புணர்வுகள், அல்லது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருந்த விஷயங்கள் அத்தனையும் இனி சுமூகமாக மாறப்போகிறது. அப்போ குடும்பத்தில் குதூகலம், ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு சக்சஸ் தான். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத என்று நினைத்தவர்கள், குழந்தை என் பேச்சை கேட்கலன்னு நினச்சிட்டு இருந்தவங்க, குழந்தை ஒரு சைடு நீங்கள் ஒரு சைடு இருந்தவங்க, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மாறப்போகிறது. அப்போது என்ன ஒரே வார்த்தை என்ன, குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல செய்திகளை தரக்கூடிய அம்சங்களும் இந்த காலகட்டம் உண்டு. வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறும். ஸோ அதுவும் நல்லா இருக்குது.
வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் போயிட்டு வரக்கூடிய அல்லது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்புண்டு. அரசாங்கம், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, ஏன்னா சூரியன் திக்பலத்தோட 10ல் இருக்கார். அடுத்த 15ஆம் தேதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதனோடு சேர்ந்து புத்திசாலித்தனமான கிரகத்தோடு சேர்ந்து முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை, தகப்பனால் நன்மை தரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புத்தியை வச்சு பிழைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் கடகத்துக்கு இனி ஏறுமுகம்தான். கடகத்துக்கு இனி நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, அதாவது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு உற்சாகம் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், அது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும்.